இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அனுதினமும் வார்த்தைகளை கொண்டு அனுதினமும் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நான் அதில் சும்மா ஒரு துரும்பு தான். நான் பரிசுத்தவான்கள் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு யாராலையும் ஒரு உதவி செய்வதற்கு நம்மளால முடியாம இருக்கிறது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்குது? இந்த நாட்கள்ல யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ஒரு விஷயத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனுடைய உதவியை நாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் அவங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனா இங்க பக்தன் அழகா ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பர்வதம் ஒன்று உண்டு. அதான் கர்த்தருடைய பர்வதம். அந்த பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து கொண்டு, அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கு. எனக்கு ஒரு ஒத்தாசை என்றால் உதவின்னு நீங்க சொல்றதை பார்க்க முடியும். எனக்கு ஒரு உதவி வரும். அது யாராலேருந்து வரும்னு பார்த்தா கர்த்தரிடத்துலேருந்து வரும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம அண்ணன் தம்பி சொந்தக்காரன் பந்தக்காரன் நம்ம என்ன பண்றோம்? அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்கள் அவங்கள நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களாம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் நம்மள அவங்க செய்கிற அந்த செயல் கடைசியில ஒரு சொல்லி காட்டுகிற ஒரு விதமா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யப்படும் பொழுது அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. கள்ளக்கபடம் இல்லாத ஒரு அன்புன்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு நமக்குள்ள நமக்கு அந்த அன்பின் மூலமா நமக்கு வெளிப்படுத்த தேவனா இருக்கிறார். அதனால நமக்கு ஒத்தாசையை நம்முடைய கண்கள் எங்க நோக்கணும்? ஆண்டவர் நம்ம நோக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மேல நம்ம கண்கள் வைக்கப்படும் பொழுது அது உண்மையாகவே நல்ல ஒரு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதமாய் நமக்கு இருக்கிறது பார்க்க முடிகிறது. அதனால நீங்க சோர்ந்து போயிட்டு நீங்க கவலைப்பட்டு மனுஷனை நம்பினேன், மனுஷனை பார்த்தேன் சொல்லி மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆண்டவரத்தை நேரா போங்க. அற்புதங்களை அவர் செய்வதை பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்ட அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஆதரவு கொடுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.